தமிழ்நாடு அரசியலுக்கும் 4 முனை போட்டியாக உருவெடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமான தேர்தல் பணிகளில் வேகம் எடுத்திருக்காங்க இல்லையா. இந்தியாவிலேயே பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற ஸ்கீமை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றார். அது வில்லேஜ் கமிட்டி இனிஷியேட்டிவ். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 110 பேர் கொண்ட ஒரு குழு உருவாகி இருக்குன்னா 234 சட்டமன்ற தொகுதியை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு நரம்பு மண்டலங்களை போல கிளைக்குழுக்களை உருவாக்கி இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு இந்த தொகுதியோட பிரச்சனைகள் என்ன, இந்த வார்டோட பிரச்சனை என்ன, இந்த கிராமத்தோட பஞ்சாயத்து பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த குழு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கலந்து பேசி ஒவ்வொரு கிராமமும் காங்கிரஸ் கிராமம் இந்த ஒரு லட்சியத்தை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதோடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான தேசிய கட்சியுடைய முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு என்னன்றதை விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபைக்கு இன்னும் ஒரு 8 மாதங்களே இருக்குது, தேர்தல் வர இருக்குது. இதுக்காக ஒவ்வொருத்தர் அரசியல் இயக்கங்களும் ஒவ்வொரு விதமாக தயாராகிட்டு வராங்க. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கத்தை கடந்த ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்களை நாங்கள் இந்த இயக்கத்தில் இந்த திட்டத்தில் இணைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான உறுதிமொழி ஏற்பு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழி ஏற்புலாம் சமீபத்தில் நடத்தினாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நடத்திக்கிட்டு தான் வராங்க. இது திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கான முதல் முன்னெடுப்புன்னு சொல்லலாம். இதே போல் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பாக அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேரில் ஒரு தேர்தல் பரப்புரையை அவரும் ஜூலை மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 150 சட்டமன்ற தொகுதிகளை முடித்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக பேசிட்டு வர்றாரு. ஆளுங்கட்சியோடைய குறைகளை அவங்க சுட்டி காட்டிட்டு வர்றது அவருடைய தேர்தல் யுக்தியாக இருக்குது. அதே போல் அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்த மக்கள் நல திட்டங்களை நினைவூட்டும் விதமாகவும் அவருடைய பிரச்சார உரை அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் எப்பவும் போல் தனிச்சிருக்கக்கூடிய சீமான் எல்லா மாநாடுகளும் தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றாரு. மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, அடுத்து கடல் மாநாடு, இப்படி நிறைய மாநாடெல்லாம் அவர் நடத்த இருக்கிறாரு. அவரும் சில தொகுதிகளுக்கு வேட்பாளரும் அறிவிச்சிட்டார். அந்த வகையில் ரொம்ப ஜரூராக நாம் தமிழர் கட்சியோட வண்டி புறப்பட்டு போயிட்டுருக்கு. புதுசாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயோடைய தாவேக கட்சி ஒரு 2 மாநாடுகள் நடத்தி முடிச்சிருக்காங்க. திருச்சியிலேருந்து தேர்தல் பரப்புரை அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சில மாவட்டங்களை குறிவைத்து 2-3 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து அவரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் முடித்தாங்க. பெரம்பலூர் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாகை, திருவாரூரில் முடிச்சிருக்காரு. அடுத்த வாரத்துக்கான பயணத்திட்டத்தை அறிவித்து அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசியலுக்கும் 4 முனை போட்டியாக உருவெடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் வந்துட்டு அதற்கான வேலைகளை ஜரூர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தமிழ்நாட்டில் 68,000 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தது. இப்போ அது இன்னும் ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு 1200 வாக்காளர்கள் அப்படின்ற அடிப்படையில் இன்னும் அதை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது 74,000 அப்படின்ற எண்ணிக்கைக்கு கூடுதலாக ஒரு 6,000 வாக்குச்சாவடியில் மையங்களை உருவாக்கி அதை இனங்காணும் பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வந்துட்டு செய்யணுன்ட்டு மாநில தேர்தல் ஆணையம் வழியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமான தேர்தல் பணிகளில் வேகம் எடுத்திருக்காங்க இல்லையா. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாகவும் திமுக கூட்டணியில் 2வது முக்கியமான கட்சியாகவும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு முக்கியமான முன்னெடுப்பை தேர்தலுக்காக எடுத்திருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். இந்தியாவிலேயே பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற ஸ்கீமை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கி ஒவ்வொரு கிராமங்களையும் ஊராட்சி மன்றங்கள் ரொம்ப உயிர்ப்போடு செயல்பட்டு வருது. கிராம சபை கூட்டங்கள் நடக்குது. பஞ்சாயத் ராஜ்னு ஒரு நாள் கடைபிடிக்கப்படுது. அங்கே இருக்கிற மக்களும் கிராமத்தை சேர்ந்தவங்களும் ஜனநாயகத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய வார்டு பிரதிநிதி தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடைமுறையில் கொண்டு வந்திருக்கு. இது அத்தனைக்குமே வித்திட்டது காங்கிரஸ் பேரியக்கம் தான். அப்படிப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு 2026க்கு இன்னும் ஆழமாக வேறுன்றணும் அப்படின்றதுக்காக தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஸ்கீமை கொண்டு வரார். அது வில்லேஜ் கமிட்டி இனிஷியேட்டிவ், அது கிராம பஞ்சாயத்து முன்னெடுப்பு அப்படின்ற பேரில்
அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கார். அதாவது தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் கிராமப்புறங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து கமிட்டினும் நகர்ப்பகுதிகளுக்கு ஒரு பஞ்சாயத்து கமிட்டினும் 2 பிரிவாக அது இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், 15 குழு உறுப்பினர்கள், மொத்தம் 21 பேர் அடங்கிய ஒரு கிராம பஞ்சாயத்து குழுவை அமைக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்துடைய ஒரு திட்டம். இதை கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னெடுக்கணும். எப்படி ஓரணியில் தமிழ்நாடுன்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அந்த ஆதார் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி மொபைல் நம்பர்லாம் வாங்கினாங்களோ அதுபோல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 100லேருந்து 120க்குள்ளே ஒரு குழுக்கள் இருக்கணும் அப்படின்றது அவருடைய கனவாக இருக்குது. அதாவது கிராம பகுதிகளில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், 15 குழு உறுப்பினர்கள், 21 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு இல்லையா. இதே போல் கிராம பகுதியில் போன்ற நகர்ப்பகுதிகளுக்கும் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 2 செயலாளர்கள், ஒரு பொருளாளர், 25 குழு உறுப்பினர்கள், மொத்தம் 31 பேர் கொண்ட குழுவாக அந்த நகர்ப்புற பஞ்சாயத்து கமிட்டி அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கிராமப்பகுதியில் 21 பேர் கொண்ட கமிட்டி, நகர்ப்பகுதிகளில் 31 பேர் கொண்ட கமிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா. ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே குறைந்தபட்சம் 100 குழுக்கள், அதிகபட்சம் 120 குழுக்கள், நடுவில் வச்சுக்கிட்டா ஒரு 110 குழுக்கள்னு வச்சிங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 110 பேர் கொண்ட ஒரு குழு உருவாகி இருக்குன்னா 234 சட்டமன்ற தொகுதியை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அது 25,740 குழுக்கள். ஒரு குழுவில் 15 பேர்னா அப்போ ஒட்டுமொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 5,40,540 இந்த எண்ணிக்கை வருது. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 110 குழுக்கள், ஒரு குழுவுக்குள்ள 21 பேர் கொண்ட குழு அப்படின்ற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு நரம்பு மண்டலங்களை போல, ஒரு வேரை போல அந்த கிளை குழுக்களை உருவாக்கி இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சறதுக்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டிருக்கு. அதுவும் வெறுமனே வந்துட்டு நீங்கள் இந்த கமிட்டியில் சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. திமுக பண்ணாங்க இல்லையா, அதுபோல் ப்ராப்பராக ஓட்டர் ஐடி, அவங்களுடைய ஆதார் ஐடி, அவங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இது மாதிரினே இவர் இந்திய குடிமகன், தமிழ்நாட்டின் குடிமகன், இவர் வந்து நேர்மையான ஒரு வாக்காளர் அப்படி சொல்லத்தக்க ஆவணங்கள் அத்தனையும் சமர்ப்பித்து அதற்கான படிவத்தை நிரப்பி அந்த குழுக்களை இணைஞ்சு அந்த குழுக்குன்னு தனி செயல்பாடுகளும் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த குழுக்குள்ளே இணைஞ்சால் மட்டும்தான் அது ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழுவாக அங்கீகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நாம்ஸையும் ஒரு பாலிசியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த குழு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த குரூப்புக்குள்ளே வந்துட்டு கட்சியோட செயல்பாடுகள், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், நேற்று என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த தொகுதியோட பிரச்சனைகள் என்ன, இந்த வார்டோட பிரச்சனை என்ன, இந்த கிராமத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த குழு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கலந்து பேசி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதன் மூலிமா தீர்வை நோக்கி நகர்றது அடிப்படையான ஒரு செயல்பாடாக இந்த குழுவோடைய கடமைன்னு சொல்லலாம். சுருக்கமாக எப்படி சொல்கிறதா இருந்தால், ஒவ்வொரு கிராமமும் காங்கிரஸ் கிராமம், இந்த ஒரு லட்சியத்தை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடைபெறுது. நாம் 4 முனை போட்டின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திமுக அணி, அதிமுக அணி, நாம் தமிழர் சீமான், தாவேகாண்ட். ஆனால் உண்மையிலே இருபெரும் திராவிட கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான். ஆனால் மற்ற 2 கட்சிகள் தனித்து களம் காண்பதால் அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பொதுவான மக்கள் வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கருதுறது இல்லை. ஆனால் சுதந்திரம் பெற்றதிலிருந்து முதல் 20 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கிறதுக்கான பணிகள்லையும், அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளாகவும் 15 ஆண்டுகளாகவும் திராவிட திமுகவுடைய கூட்டணியில் அமைச்சு ஒரு ஸ்திரமான ஒரு எதிர்க்கட்சியாகவும் ஒரு வலுவான ஆளுங்கட்சியாகவும் இந்த கூட்டணியை திகழ்வதற்கு காங்கிரஸ் பேரிக்கம் பெரிய அளவுக்கு உறுதுணையாக நின்று இருக்கு. அதே போல் இந்திய அளவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய ஒரு ஆதரவு வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக வலுவாக கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்படி அங்கே மத்தியில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா அது கிராமங்கள்லேருந்து தான் உருப்பெறணும், கிராமங்கள்லேருந்து தான் அந்த மாற்றம் ஏற்படணும். மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல் கிராமங்கள் தான் இந்தியாவின் வேர் அப்படின்ற மாதிரி அந்த சரியான ஸ்லோகனை கரெக்டாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பேருக்கும் இப்போ பிடிச்சிருக்கு. அவங்க கிராமங்கள்லேருந்து ரூட் லெவல்லேருந்து காங்கிரஸை இன்றைக்கி தேதிக்கு இளைஞர்கள்லாம் சீமான் பக்கம் போகிறாங்க, தாவேக்கா பக்கம் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்றளவும் படித்த தேசிய சிந்தனை கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள அடையாளம் கொண்டு அவங்கள வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பணிகளையும் அவங்க மூலியமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த கனவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்திருக்கு. மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். எடுத்தோன்னு ஒரு மலையை ஏற முடியாது, ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வைக்கணுன்றது தான் நான் பழமொழி.
அதுபோல் மத்தியில் ஆட்சி மாற்றத்துக்கோ மாநிலத்தில் இந்த ஆட்சி நீடிக்கவோ காங்கிரஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணதுன்ற அடிப்படையில் அவங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் நோக்கிலையும் இந்த கிராம பஞ்சாயத்து முன்னெடுப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்குன்னு நம்பலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போட்டியிட்டது. இந்த முறை 2026 அந்த எண்ணிக்கை 60ன்ற வரைக்கும் குரல் கொடுக்குறாங்க. எந்த நம்பர்ஸ்ன்றதை கட்சியோட தலைவர்கள்லாம் பேசி முடிவு பண்ணாலும் இந்த 60ன்ற நம்பர் நோக்கி போகிறதுக்கு இந்த கிராம பஞ்சாயத்து இனிஷியேட்டிவ் வந்துட்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்குன்னே சொல்லலாம். மக்களை திரட்டிய இந்த பரப்புரைகளை தாண்டி ஒவ்வொரு திண்ணை பிரச்சார அடிப்படையிலும் ஒவ்வொரு கிராமத்தின் அடிப்படையிலும் ஒவ்வொரு வீதியின் அடிப்படையிலையும் வாக்குகளை சேகரிக்கிறது தான் அது ரொம்ப ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறுன்றது தான் நீண்டகால ஜனநாயக மரபு. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான திசையில் அடியெடுத்து வச்சிருக்குன்னே சொல்லலாம். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.